இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம பரிசு அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது, பாடல் பாடக்கூடிய பரிசை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்மள பல பேருக்கு பாடல் பாடக்கூடிய திறமையை தேவன் தந்திருக்கிறார். ஒரு வசனத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். சங்கீதம் 59:16. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய வல்லமையை பாடி, அந்த பாடல் பாடக்கூடிய திறமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது ஒரு ரொம்ப விலை உயர்ந்த பரிசு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பாடலை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதற்கான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 92, 1, 2, 3 வசனங்கள். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். இந்த வார்த்தையை நம்ம மனசுல வச்சு நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறணும். நம்முடைய நாவை தேவனுக்கு பாடல்கள் பாட வேண்டும். இதை எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது யார் என்று கூறுங்கள் பகுதி. பைபிளில் எந்த பெண் தனக்கு மகன் வேண்டும் என மன சஞ்சலத்தோடு தேவனிடம் ஜெபம் செய்தார்? ஆப்ஷன் ஏ அன்னாள், ஆப்ஷன் பி நவோமி, ஆப்ஷன் சி ரூத். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 9910401010 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபம் செய்வதும் பாடல்கள் பாடுவதும் தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பரிசு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க ஜெபிக்கும் போது, பாடல்கள் பாடும்போது, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடினமான சூழ்நிலையை அது மாற்றுகிறது. அந்த வல்லமை அந்த ஜெபத்திற்கும் பாடல்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை பாடல். ਇੱਕ ਪੁੱਤਰ ਜਨੇਂਗੇ ਜੋ ਬਚਾਓ ਸਭ ਨੂੰ ਉਹਦੇ ਜਨਮ
पाप बड़ा वध गया जदों दुनिया दे उत्ते यीशु अर्श तो आया इस फर्श दे उत्ते ओदे कम्मां दी गवाही सोनू देवे सब नू ओदे कम्मां दी गवाही सोनू देवे सब नू ओदे जन्म दिहाड़े दी இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு பல வரங்களை, அதாவது பரிசுகளை தந்திருக்கிறார். சிலருக்கு நல்ல ஜெபம் செய்யக்கூடிய வரத்தை தந்திருக்கிறார். சிலருக்கு நல்ல பாடல் பாடக்கூடிய வரத்தை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த வரங்களினால், அந்த பரிசுகளினால் நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமையை இந்த உலகெங்கும் நம்ம பரப்பணும். தேவனுடைய அன்பை நம்ம எல்லா இடத்துலையும் போய் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காக நாம் இந்த பரிசை பயன்படுத்த வேண்டும். இதை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க மஞ்சு ரெட்டி அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். ஜெபிப்பதன் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல கணவர் இருக்கணும், நம்மோட குடும்பம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் நானும் என்னோட வாழ்க்கையில ஆசைப்பட்டேன். மஞ்சுவுக்கு தன்னுடைய புதிய வாழ்க்கையை குறித்து இருந்த எல்லா கனவுகளும் நம்பிக்கையும் அவருடைய திருமணத்திற்கு பிறகு தகர்ந்து போனது. எனக்கு 2003ல கல்யாணம் நடந்துச்சு. நான் என்னோட புகுந்த வீட்டுக்கு போனேன். அங்க போனப்போ என் மாமனார் ரொம்ப குடிப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அவர் ஒரு அரசாங்க வேலையில தான் இருந்தாரு, அதுவும் நல்ல வேலையில இருந்தாரு. ஆனா நிறைய குடிப்பாரு, கெட்ட வார்த்தையில பேசுவாரு. அவரோட நடவடிக்கை ரொம்ப மோசமா இருந்துச்சு. எங்க மாமியாரையும் அப்படி போட்டு அடிப்பாரு. எனக்கு அதை பார்த்ததும் ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். எங்க அப்பா அம்மா எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்தாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மனம் தளர்ந்து போன மஞ்சு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டார். ஆனால் நான் அங்கிருந்து எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே நான் சொன்னேன். அவங்க எனக்கு அறிவுரை சொன்னாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னோட அக்கா, என்னோட கூட பிறந்தவங்க எல்லாமே எனக்கு அறிவுரை சொன்னாங்க. இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாங்க. நீ ஜெபம் பண்ணா உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னாங்க. ஜெபம் பண்ணு, அவர் உன்னை விட்டு விலக மாட்டாருன்னு சொன்னாங்க. தேவனுக்கு பயந்து நீ அங்க போன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். தேவனை நம்பி நம்ம அங்க போவோம் அப்படின்னு நான் முடிவெடுத்து அங்க போனேன். காலங்கள் சென்றது. மஞ்சுவுடைய கணவரும் மது அருந்த ஆரம்பித்து விட்டார். அதன் காரணமாக அவருடைய மன உளைச்சல் மேலும் அதிகமானது. அவர் நிறைய குடிப்பாரு, ரொம்ப கவலையா இருக்கும், சாப்பிட மாட்டாரு. எங்க வீட்ல எப்போதும் நிம்மதி சந்தோஷமே இல்லாம இருந்துச்சு. வெளியே போவாரு, திரும்ப குடிச்சிட்டு வருவாரு. அது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் ஆண்டவரை மட்டும் நம்பினேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி என்ன திட்ட விடாம பண்ணுங்கன்னு. மஞ்சு இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்தபோது அவர் தன்னுடைய உதவிக்காக ஆண்டவராகிய இரட்சகர் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பினார். விரைவில் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை கவனித்தார். இது எல்லாமே நடந்துட்டே இருந்துச்சு. நானும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே 3 வருஷம் கடந்து போயிருச்சு. நானா ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். எல்லாரையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா திருந்த ஆரம்பிச்சாரு. அவரு மனசையும் மாத்திக்கிட்டாரு. அப்புறம் வேலையில இருந்து அவரு ஓய்வும் பெற்றாரு. இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு. ஜெபத்து மூலமா, இந்த வசனத்து மூலமா எல்லாமே சரியாயிடுச்சு. அதாவது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அது எப்பவுமே என் கூடவே இருக்கும் அந்த வசனம். அதனால நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் கணவரும் ஒரு கட்டத்துல தெரிஞ்சிட்டாரு. அவரும் மண்டியிட்டு ஜெபம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் மஞ்சுவுடைய மாமியார் இறந்து விட்டார். ஆனால் மஞ்சு தன்னுடைய கனவு நிறைவேறுவதை பார்த்தார். அவருக்கு தன்னுடைய ஜெபத்திற்கான பதில் கிடைத்து விட்டது. எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. என்னன்னா, என் குடும்பத்துல நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும்னு. அதுவும் ஒரு கட்டத்துல எனக்கு கிடைச்சது. என் மாமனாரும் திருந்திட்டாரு, என்னோட கணவரும் நல்லபடியா திருந்திட்டாரு. எனக்கு ஒரு மகனும் பிறந்தா. பரிசு கொடுப்பாங்கல்ல, எனக்கு அதுவும் கிடைச்சது. அதுல உங்களோட சோகம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை எனக்கு கொடுத்தவரு என்னோட கஷ்டங்களை நல்லா தெரிஞ்சவரு. இங்க இவ்ளோ தூரம் சோகம் இருக்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த போதகர் எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை எழுதி கொடுத்திருந்தாரு. நான் இப்பவும் அந்த வார்த்தையை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். நான் அடிக்கடி அந்த வார்த்தையை படிச்சும் பார்ப்பேன். என்னோட கஷ்டங்களை தெரிஞ்சதுனாலதான் போதகர் அந்த வார்த்தையை எனக்கு எழுதி கொடுத்திருக்காருன்னு நான் அடிக்கடி நினைச்சுக்குவேன். நான் அதை படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆண்டவர் என்கிட்ட இருந்து சோகத்தை எடுத்துட்டு சந்தோஷத்தை தந்தாரு. இன்றைக்கு மஞ்சு தன்னை போன்ற பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கும் பெண்களுக்காக உதவி செய்யும் விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்த ஆண்டவருக்கு அவர் நன்றி சொல்கிறார்.
நான் ஆண்டவருக்கு மனசார நன்றி சொல்கிறேன். என்னோட வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கு. ஆண்டவர் என்னை ரொம்பவே நேசிக்கிறாரு. நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்கிறேன். என்ன, என் குடும்பத்தை எல்லாரையும் காப்பாற்றணும்னு நான் இப்போவும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வேன். நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எப்போவுமே நம்ம கூடவே தான் இருப்பார், நம்மளை வழி நடத்திட்டே தான் இருப்பார். நம்ம ஆண்டவரை மறந்துடலாம், ஆனா ஆண்டவர் நம்மள நிச்சயமா மறக்க மாட்டாரு. நம்மளோட கண்ணீரை தொடப்பாரு, நம்மள மிகவும் நேசிப்பாரு, நம்மள கஷ்டத்துல இருந்து காப்பாத்துவாரு, நமக்கு நிம்மதியை தருவாரு, நமக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் தருவாரு. நம்ம என்ன கேக்குறோமோ அதை நிச்சயமா நமக்கு தருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்ணி நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நன்றி மஞ்சு ரெட்டி, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமாக எங்களால் பார்க்க முடியுது. ஒரு கடினமான சூழ்நிலையில் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நாங்கள் உங்கள் மூலமாக இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. மஞ்சு ரெட்டி அவங்களுடைய மன நிம்மதிக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது ஒரு பரிபூரணமான சமாதானத்தை தேவன் அவருக்கு தந்திருக்கிறார். அதே தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் அதே சமாதானத்தை தருகிறார். நாம் ஜெபிக்கும் போது, பாடல்கள் பாடும்போது நம்முடைய கடினமான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம மஞ்சுடைய சாட்சியின் மூலமாக பார்த்தோம். பைபிளில் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். இந்த வசனங்களை கிறிஸ்துமஸ் நேரங்களில் ஆலயங்களில் வாசிக்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது சாஸ்திரிகள் 3 பேர் வரும்போது கிழக்கிலிருந்து அவங்க அந்த நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டே வருகிறது. கரெக்டாக ஏசு கிறிஸ்து பிறந்த இடம் வந்த உடனேயே அந்த நட்சத்திரம் அங்கேயே நிற்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெபம் மற்றும் அந்த பாடல் பாடக்கூடிய அந்த திறமை அந்த நட்சத்திரம் போல நம்மை வழிகாட்டி செல்கிறது. அதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நம்மை அழைத்து செல்கிறது. அவரிடத்துல நீங்கள் போகும்போது சும்மா போவீங்களா? ஒரு நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு நீங்கள் போவீங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். ஜெபமும் பாடல் பாடக்கூடிய அந்த பரிசும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அது நம்மை அழைத்து செல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜெபம், ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் கேக் தயாரிக்கிற முறை பற்றி நாங்கள் சொல்லித்தர போகிறோம். இடைவேளைக்கு பிறகு நீங்க உங்களோட வாழ்க்கையில மன நிம்மதி இல்லாம இருக்கீங்களா? ஒரு திருப்பு முனைக்காக நீங்க காத்திருந்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? தடுமாற்றத்தினால நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த எல்லா விஷயத்துக்காகவும் உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். இப்பவே நீங்க எங்களோட ஆல் இந்தியா பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஜெபம் செய்வது, ஆராதனை செய்வது தேவன் நமக்கு தந்த பரிசு. அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அப்படின்னாலே நம்ம உணவு பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? நம்ம ஸ்பெஷலாக நிறைய டிஷ் நம்ம செய்வோம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரும்போது அதை ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ட்ரெடிஷ்னல் ரோஸ் கேக்கு தயாரிப்பது எப்படி, அதை தான் சொல்லித்தர போகிறோம். இது பெரும்பாலும் கிறிஸ்மஸ் நேரங்களில் நிறைய வீடுகளில் செய்வாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ரெடியாக ஒரு பேப்பர், பேனா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கவனமாக பாருங்கள், நோட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. பார்க்கலாமா? என்னோட பேர் சோஃபியா ஹாரிசன். நான் சத்தீஸ்கர் பிளாஸ் 4ஐ சேர்ந்தவள். இப்ப பண்டிகை காலமா இருக்குது, கிறிஸ்மஸ் வரப்போகுது. எங்கள் பகுதியில ஒரு உணவு தயாரிக்கிறாங்க. அதோட பேர் ரோஸ் கேக். சிலர் அதை ரோஸ் குக்கின்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த ரெசிபியை பகிர்ந்துக்க போறேன்.
வாங்க நம்ம இப்ப அந்த ரெசிபியை தயாரிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது முட்டைகள், நமக்கு சர்க்கரை தேவை, அப்புறம் நமக்கு அரிசி மாவு தேவை, நமக்கு அதோட மைதாவும் தேவை. இத ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. அதோட நமக்கு தேங்காய் பாலும் தேவை. தேவையான அளவு இந்த தயாரிப்புல நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். ரோஸ் கேக் தயாரிக்கிறதுக்கு நமக்கு வெனிலா எசன்ஸும் தேவை. அதை செய்வதற்கு நமக்கு ரோஸ் குக்கீஸ் மோல்டு தேவை. வாங்க நாம இதை தயாரிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் முட்டையை எடுத்துக்கிறேன். இதுல நீங்க நன்றாக அரைக்கப்பட்ட சர்க்கரை, இதோ நீங்க கிண்ணத்துல பாக்குற மாதிரி நான் இந்த முட்டைய இதோட சேர்த்து கலக்குறேன். நாம இதுல இப்போ ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்கலாம். வாங்க நாம இப்போ இதை நல்லா கலக்கி விடலாம். நாம இதுல இப்போ சேர்க்க போறது அரிசி மாவு, அதோட இது கூட தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இந்த கலவையோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்ன்றது நீங்க முடிவு செய்யறத பொறுத்து தான் இருக்கு. நம்ம தனியா எடுத்து வச்சிருக்க மைதாவை இந்த மிக்ஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம இதை நல்லா கலந்து விடணும். இதுல கட்டிகள் இல்லாம பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த கட்டிகள் நீங்கள் அச்சில் போடும்போது உங்களோட ரோஸ் குக்கீஸோட ஷேப்பை மாத்திடும். அதனால இந்த கலவையோட கட்டிகள் இல்லாத மாதிரி கவனமா பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளோட கலவை இப்போ நல்லா தயாராயிடுச்சு. இப்போ நம்மளோட ரோஸ் குக்கியை தயாரிக்கலாம். இப்போ நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். அதோட நான் ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடாகணும். இப்போ எண்ணெய் தயாரா இருக்கு. ரோஸ் குக்கி மோல்டை சூடான எண்ணெயில வச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி வச்சு எடுக்கிறதால மோல்டுல இருந்து மாவு ரொம்ப சுலபமாக எண்ணெயில வெளியே வரும். இப்ப பாருங்க, எண்ணெயும் சூடாயிடுச்சு, மோல்டும் ரொம்ப நல்லாவே சூடாயிடுச்சு. இப்ப நல்லா சூடான இந்த மோல்ட நாம எடுத்து இதுல 3/4 பங்கு அளவு மட்டுமே நாம இதுல டிப் பண்ணா போதும். டிப் பண்ண இந்த கலவைய இந்த எண்ணெயில வச்சு கொஞ்சமா நம்ம அசைச்சிட்டே இருந்தோம்னா அது அழகா அந்த மோல்டுல இருந்து வெளியே வரும். இப்ப பாருங்க, இது கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியே வந்துடுச்சு. நம்ம செஞ்சு வச்சிருக்க கலவை சரியான அளவுல இருந்தாதான் இது கரெக்டா வரும். ஸோ அதனால கலவையை கலக்கும் போது நல்லா பார்த்து பொறுமையா கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கரண்டியை எடுத்து மெதுவாக அதை திருப்பி போடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்பதான் மொறு மொறுன்னு இருக்கும். இப்ப பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இப்ப நாம இத ஃப்ரை பேன்ல இருந்து வெளியே எடுத்துடலாம். சரியா? இப்போ இது ரொம்ப நல்லா தயாராயிடுச்சு. இது எவ்வளவு அழகா பொன்னிறமா இருக்குன்னு பாருங்க. இத உங்க வீட்ல உள்ள விருந்தினர்களோட பகிர்ந்து சாப்பிடலாம். இத அழகா பரிமாறுறதுக்காக ஒரு ட்ரேல மாத்திக்கலாம். இந்த ரோஸ் குக்கிய பிளேட்டிங் இப்ப செய்யலாம். நாம இத பரிமாறுவோம். நான் இந்த ரோஸ் குக்கிய காஃபியோட பரிமாறுறேன். ஏன்னா இதை காஃபியோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப அதிகமான சுவை கிடைக்கும். நீங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு ரோஸ் குக்கியை செஞ்சு உங்க நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சோஃபியா, உங்களுடைய ரெசிபிக்காக மிக்க நன்றி. உங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ரோஸ் குக்கி எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டிங்களா? நான் இன்னைக்கு நிச்சயமாக வீட்டில் போய் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் நண்பர்களோட இதை ஷேர் பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபியை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த கிறிஸ்மஸ்ல உங்க சில்ட்ரனுக்கும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் சிப்லிங்ஸ்க்கும் சூப்பர் புக் குட்டீஸ பரிசளியுங்க. சூப்பர் புக் மர்ச்சன்டைஸ்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு 25% ஆஃபர் கொடுக்கறாங்க. இப்பவே www.cbnindia.org ல ஷாப்பிங் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை.
நம்முடைய வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் வரும். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் ஜெபிப்பதும் ஆராதனை செய்வதும் தேவன் நமக்கு தந்த பரிசாக இருக்குது. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வரமாக அது இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெபம் செய்யக்கூடிய வரத்திற்காக நன்றி அப்பா. ஆராதனை என்கின்ற அந்த பரிசை நீங்கள் கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடினமான சூழ்நிலையை நீங்கள் மாற்றி தருவதற்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை பாரும். அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்கப்பா. அவங்க எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அதை மாற்றி தாங்கப்பா. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோமப்பா. நோயிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தகப்பனே நல்ல சுகத்தை பலனை நீங்கள் தாங்கப்பா. எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் நீங்கள் அதை சமாதானமாக மாற்றி தாங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6 மற்றும் 7. நம்ம வாழ்க்கையில நிறைய சோதனை வரும்போது நம்ம அப்படியே மனம் தளர்ந்து போயிடுவோம். ஆனா இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன நடந்தாலும் தேவனிடத்தில் நீங்கள் நன்றி சொல்லுங்க. அதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெபத்தினாலும் ஆராதனையினாலும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடினமான சூழ்நிலை மாறி சமாதானத்தை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம மஞ்சு ரெட்டி அவங்களுடைய சாட்சி பார்த்தோம். அவங்க கடினமான நிலையில் இருக்கும்போது தொடர்ந்து அவங்க ஜெபம் செய்யும்போது அவருடைய கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து மாறினதை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களுடைய மாமனாரும் குடிப்பழக்கத்திலிருந்து மாறினதை நம்மளால் பார்க்க முடியுது. எதுவுமே முடியாது, சாத்தியமாகாது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஜெபம் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும். ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய சாட்சியின் மூலமாக நம்ம பார்த்தோம். அதனால் நீங்களும் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களுக்கு போய் சேர வேண்டுமா? நீங்கள் அதற்கு எங்களுக்கு நன்கொடைகளை அனுப்பலாம். அதற்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. நான் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.